வெண்முரசு. கிராதம் 39. வாசிப்பது சந்தீப். 7 மாத காலம் எண்ணி எண்ணி ஏங்கி வெந்து சுருங்கிய இந்திரனிடம் இந்திராணி சொன்னாள், அஞ்சுவதை விட்டு அகல வேண்டும். வஞ்சம் கொள்வதை நோக்கி அணுக வேண்டும். அகன்றிருப்பதனால் பெருகுவதே வஞ்சம். சென்று அவ்வசுரனை காணுங்கள். அவனுடன் சொல்லாடுங்கள். அவன் யாரெனத் தெளிந்தால் இவ்வஞ்சம் அணையக்கூடும். இந்திரன் சினத்துடன் உருமினான். கரந்தமையும் எண்ணம் எதுவும் நஞ்சு. வஞ்சம் வீண் எண்ணங்களை உணவெனக் கொண்டு பெருகுவது. நீங்கள் எண்ணுபவன் அல்ல அவ்வசுரன் என்றிருக்கலாம். உங்கள் சொல் கேட்டு நண்பனென்றும் ஆகலாம். சென்று பாருங்கள். நல்லவை நிகழுமென நம்புங்கள் என்றாள் இந்திராணி. எண்ணி 2 நாட்கள் இருந்தபின், ஆம், அவன் முகம் எனக்கு வேண்டும். வெறுப்பதற்கேனும் அவன் வல்லமையை நான் அறிய வேண்டும். என்னுள் போர் புரிந்து கொள்வதற்கேனும் என்றான் இந்திரன். ஒரு வெண்புறாவாக மாறி பறந்து மகாவீரியத்தின் முகடு ஒன்றின்மேல் இறங்கினான் முதல் அமரன். முதிய அந்தணனாக உருக்கொண்டு கழியூன்றி நடந்து சென்று 4 ருத்ரர்களை சந்திக்க ஒப்புதல் கேட்டான். முதல் ருத்ரன் மலைப்பாறைகளை தேடிச் சென்றிருந்தான். 2வது ருத்ரன் இரும்பு அகழ மண்ணுக்குள் துளைத்துச் சென்றிருந்தான். 4ஆம் ருத்ரன் வேள்விச்சாலையில் மட்டுமே இருப்பவன். இந்திரனை 3வது ருத்ரனாகிய துவஷ்டாவின் முன் கொண்டு சென்று நிறுத்தினர் அசுரகுல காவலர். அரசே, அளப்பரிய ஆற்றல் கொண்டிருக்கிறாய். நீ அமைத்த நகர்தான் இதுவரை மண்மேல் எழுந்தவற்றிலேயே முதன்மையானது. அதை பார்த்து வாழ்த்திச் செல்லவே வந்தேன். நீ வாழ்க்க. உன் நகர் நீடூழி வாழ்க்க என்றான். நற்சொல் கேட்டு மகிழ்ந்த துவஷ்டா, அந்தணரே, நீர் விரும்பும் பரிசு எது? சொல்லுங்கள், இப்போதே அளிக்கிறேன் என்றான். நான் பரிசில் பெற வரவில்லை, ஒரு சொல்லுரைத்துச் செல்லவே வந்தேன். அரசே, முழுமையான செல்வத்தையும் அழகையும் இன்பத்தையும் மானுடரோ அசுரரோ நாடிச் செல்லலாகாது. முழுமையைத் தேடும் இன்பமே அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. முழுமையில் அமர்வது அவர்களுக்கு பெருந்துன்பமே ஆகும் என்றார் அந்தணர். அரசே, முழுமையை நாடி மலர்களுக்கு தேனீக்கள் என தெய்வங்கள் வந்து கொண்டிருப்பர். அவர்களில் ஒருவர் இப்பெருநகரை அடைய விரும்பினால் கூட நீ அத்தெய்வத்துடன் சமராட வேண்டியிருக்கும். அது உன்னை அழிவுக்கே கொண்டு செல்லும். மானுடர் பெற்றுப் பெருகுபவர். அன்னத்தில் முளைக்கும் எதுவும் அன்னத்தின் கட்டுக்குள் அடங்கியதே. அன்னம் மிகுவதில்லை, குறைவதுமில்லை. அன்னம் அழிந்தே அன்னம் பிறக்க முடியும். அன்னம் எரிந்தே அன்னம் வாழ முடியும். வேந்தே, தெய்வங்கள் எண்ணத்தில் பிறப்பவர்கள். எண்ண எண்ண பெருகுபவர்கள். ஆகவே தெய்வங்களை மானுடரோ அசுரரோ வெல்லவே முடியாது. தேவர்கள் எண்ணங்களை உருவாக்குகிறார்கள். எண்ணங்கள் வேள்விகளாக ஆகுதியாகின்றன. செயல்களாக பெருகுகின்றன. வேள்வியும் செயலும் தேவர்களை பெருக்குகின்றன. ஆம், நீ வல்லவன். தெய்வங்களை எதிர்த்து நிற்பவன். ஆனால் அச்சமர் புயல் காற்றில் மலர்மரம் என உன் உள்ளத்தை ஆக்கும். ஒரு கணமும் நீ உவகை சூடி அமைய முடியாது. ஆகவே முழுமைக்கு முன்னரே நின்றுவிடுவதே இன்பத்தில் என்றும் வாழும் வழி. உலகோருக்கு என முன்னோர் நெறியொன்று அமைத்துள்ளனர். அணிகொள்கையில் ஒரு குறைவை. அன்னமுண்ணும்போது ஒரு துளி கசப்பும் இலையில் வை. செல்வக்குவையில் ஒரு பிடி அள்ளி பிறருக்கு அளி. அரசே, இல்லத்தில் ஒரு சாளரக் கதவை எப்போதும் மூடிவை. அகல்களில் ஒன்றில் சுடரில்லாமலிருக்கட்டும். அதுவே வாழ்நெறி என்றார் அந்தணர். வெறுமையும் முழுமை கொள்ளலாகாது என்றறிக. எனவே நீர் சேந்தும்போது ஒரு குவளை மிச்சம் வை. மலர் கொய்யும்போது ஒரு மலர் மிஞ்சியிருக்கட்டும். மைந்தரைக் கொஞ்சும்போது ஒரு சொல் உள்ளத்திலேயே எஞ்சட்டும் என்றார் அவர். பெருக்கத்தில் பணிவென்று மூதாதையர் சொன்னது இதையே. செல்வம் இன்பமென மாறும்போதே பொருள் கொள்கிறது. ஆணவமென இருக்கையில் அது நோய்க்கட்டியே ஆகும். எண்ணம் திரள நோக்கிக் கொண்டிருந்த ருத்ரனிடம் இப்பெருநகர் முழுமை கொண்டிருக்கிறது. இதன் அனைத்து முகடுகளும் பழுதற்ற வடிவுடன் உள்ளன. அனைத்து உப்பரிகைகளும் கொடிகள் பறக்க ஒளிகொண்டுள்ளன. இதன் அனைத்துச் சாளரங்களும் வாயில்களும் விரியத் திறந்துள்ளன. இது தெய்வங்களுக்கு விடப்படும் அறைகூவல்.
உன் நலம் நாடியே இதை சொல்கிறேன். 12,000 முகடுகளில் ஒன்றை எடுத்துவிடு. அந்தக் குறை இந்நகரை வாழச் செய்யும் என்றார் அந்தண முதியவர். சினந்தெழுந்து கைகளை தட்டியபடி துவஷ்டா கூவினான், ஒளி வளருமென்றால் இருளும் உடன் வளருமென்றுக. அந்தணரே, மலைகளை விட பெரிது மலைநிழல் என்று உணர்க. முழுமையை வென்றபின் நான் மானுடனல்ல, அசுரனுமல்ல. நானே தெய்வம். அந்தணர் முகம் சுளித்து தரைக்கு நிமிரலாகாது. அரசே, தெய்வமென்று தன்னை உணர்தலைப் போல மானுடன் தெய்வங்களுக்கு இழைக்கும் பிழை பிறிதொன்றில்லை என்றார். ஆம், தெய்வங்களைப் போல வெல்வது என்றால் அது பிழை. தண்டிப்பதென்றால் பெரும்பிழை. அடைவதென்றால் பிழையினும் பிழை. ஆனால் படைப்பதென்பது பிழையல்ல. படைத்து திரும்பி நோக்கி இது நான் என்றுணர்பவனை தெய்வமென்றாக்குவது தெய்வங்களைப் படைத்த வல்லமை என்றான் துவஷ்டா. ஆம், உன்னால் படைக்க முடியும் என்று உணர்ந்துவிட்டாய். வென்றவனென்று உன்னை உணர்ந்துவிட்டாய். இனி நீ ஓர் அடி எடுத்து பின்னால் வைக்கலாம். ஒரு முகடை இடி, ஓர் உப்பருகையாவது அழி என்றார் அந்தணர். அதை எந்தக் கலைஞனாலும் செய்ய முடியாது. அந்தணரே, அந்தக் குறையின் சிறு புள்ளியிலேயே சென்று மோதிக்கொண்டிருக்கும் அவன் சித்தமெல்லாம். அதை வெல்லாமல் அடுத்த படைப்பை அவன் ஆக்க முடியாது. அறிந்து ஒரு படைப்பில் குறைவைத்த கலைஞன் வாழெடுத்து தன் கைகளை தானே அறுத்தெறிந்தவன். இதை வென்றபின் இனிமேல் என்ன என்றே நான் எழ முடியும் என்றான் பொற்சிற்பி. அந்தணர் தன் உருமாற்றி மணிமுடியும் ஒளிர்படையும் கொண்டு எழுந்தார். பெருங்குரலில் இந்திரன் சொன்னான், நான் தேவர்க்கரசன். எனக்கிணையாக ஒன்றை நான் ஒப்பக்கூடாதென்பதே தெய்வங்கள் எனக்கிட்ட ஆணை. இம்மணி மாளிகையை நான் அழித்தாக வேண்டும். அதை அழிக்க வேண்டாமென்றுதான் நானே உன்னிடம் வந்தேன். அவன் எவரென உணர்ந்ததும் மேலும் சினம் கொண்டு, இது போருக்கான அறைகூவல். இதை எதிர்கொள்ள வேண்டியவர் என் உடன் பிறந்தார் இருவர் என்றான் துவஷ்டா. ருத்ரனே கேள், என்னை எதிர்த்து எவரும் இன்றுவரை வாழ்ந்ததில்லை. அழிய வேண்டாம் என்று உன்னிடம் கோருகிறேன் என்றான் இந்திரன். படைக்கப்பட்டுவிட்ட ஒன்று அழிவதில்லை. அது பிறிதொரு படைப்புக்குள் தன்னை செலுத்திக் கொண்டுவிடும் என்றான் துவஷ்டா. சினந்து தன் வாளை நீட்டியபடி அவனை அணுகி இந்திரன் கூவினான், இக்கணம் உன்னிடம் எச்சரிக்கிறேன். அந்த மாடங்களில் ஒன்றை இடி. அந்த ஒப்பரிகைகளில் ஒன்றையேனும் உடை. இயலாது. இந்திரனை இங்கு வரவழைத்தது அது என்று உணரும்போது அதை ஆக்கியவன் என்று என் உள்ளம் உவகையே கொள்கிறது என்றான் துவஷ்டா. தணிந்து கேட்கிறேன், அதன் வாயில்களில் ஒன்றையேனும் மூடிவை என்றான் இந்திரன். நான் இக்கலை வடிவை அழைத்தேன் என பெயர் கொள்ள விழையவில்லை. எண்ணிச் சொல் துவஷ்டா. எண்ணவே வேண்டியதில்லை, இது இங்கு இவ்வாறே இருக்கும் என்றான். ஒரு அகல் சுடரையாவது அணைத்து வை என்றான் இந்திரன். ஒரு துளி குங்குமம் கூட அந்நிலத்தில் விழுந்து கரையாகாது என்றான் துவஷ்டா. சினத்தால் உடல் ததும்ப நின்று நோக்கியபின் மீண்டும் ஒரு புறாவென மாறி தேவர்க்கிறைவன் மறைந்தான். அவன் செல்வதை நோக்கி நின்ற துவஷ்டாவிடம் அவன் மூத்தவர் இருவரும் வந்தனர். எல்லை கடந்து ஒரு புறா நகருக்குள் வந்தது என்று அறிந்தேன் என்றான் அஜய்கபாத். என் கூர்முனைகள் அதை கிழிக்கவில்லை என்று கண்டேன் என்றான் அஹிர்பத்யன். வந்தவன் இந்திரன். நம் நகர் முழுமை கண்டு நெஞ்செழிந்து மீள்கிறான் என்றான் துவஷ்டா. மகாவேரியமென்னும் அசுரர் பெருநகரை வெல்ல எண்ணிய இந்திரன் தன் படைத்தலைவர்களை அழைத்து அவர்களிடம் படை கொண்டு செல்வதைப் பற்றி கேட்டான். அவர்கள் ஒற்றைக் குரலில் அஜய்கபாத் அமைத்த 7 கோட்டைகளைக் கடந்து எவரும் செல்ல முடியாது என்றனர். அஹிர்பத்யனின் 1000 கோடி கூர்முனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் தேவர்களுக்கும் இல்லை என்றனர். இந்திரன் துயருடன் தன் அரண்மனையில் உலவினான். தொலைப்பயணியான நாரதரை அழைத்து வரும்படி சொல்லி அவரிடம் ஆவதென்ன என்று கேட்டான். அரசே, போர் பயனற்ற போது சூழ்ச்சி பயனளிப்பது. சூழ்ச்சியும் பயனற்றுப் போகும்போது தவம் பயனளிப்பது. சூழ்ச்சி வழியாகவே அசுரர்களின் பெருநகரை வெல்ல முடியும் என்றார் நாரதர். அதற்கான வழிகளை சொல்க என்றான் இந்திரன். சூழ்ச்சிகளில் தலையாயவை 8. காமத்தால் அறிவிழக்க செய்தல், பெருவிழைவால் நிலையழியச் செய்தல், தன் வல்லமையை மிக என எண்ணச் செய்தல், தன் வல்லமையை குறைவென எண்ணி அஞ்ச வைத்தல், அணுக்கர்களை நம்பிக்கை இழக்க வைத்தல்,
ஏவலர்களை நேர்மையிழக்கச் செய்தல், பொய்யிலக்குகளை நோக்கி திருப்பி விடுதல், நட்புகளுக்குள் பகை உருவாக்கல் என்றார் நாரதர். அறம் வெற்றியால் மட்டுமே நிலைக்குமென்றால் அறத்தின் பொருட்டு இவற்றை ஆற்றலாம் என்கின்றன நூல்கள். இவை ஒவ்வொன்றுக்கும் உரியவர்கள் உள்ளனர். எதிரியரசு ஒற்றையொருவனை நம்பியிருக்குமென்றால் காமமும் பெருவிழைவும் கொண்டு அவனை வெல்வது உகந்த வழி. வெற்றிமேல் வெற்றி கொண்டெழும் நாட்டை மிகை நம்பிக்கை கொள்ளச் செய்யலாம். பல்லாண்டுகளாக போரில் ஈடுபடாத நாட்டை குறை நம்பிக்கை கொள்ளச் செய்யலாம். அடித்தளத்திலிருந்து மேல் தளம் மிக அகன்று போகுமளவுக்கு பெரிய நாட்டை அணுக்கர்களை சோர்வுறச் செய்தும் ஏவலரை திரிபடையச் செய்தும் வெல்லலாம். உரிய அமைச்சர்கள் இல்லாதவர்களை திசை திருப்பிவிடலாம் என்று நாரதர் சொன்னார். ஆனால் எங்கும் எப்போதும் வெல்லும் வழி என்பது நட்புத் திரிபு என்னும் சூழ்ச்சியே. இந்திரன் ஆம் என்று தலையசைத்தான். திரிபு கொள்ளச் செய்யத்தக்கவர் இருவகை. அரசின் உச்சியிலிருப்பவர் மேலும் உச்சி நோக்கி செல்லும் தகுதி படைத்தவர் தாங்கள் என எண்ணியிருப்பார்கள். அவர்களிடம் அவர்களின் வல்லமையும் கொடையும் உரிய முறையில் மதிக்கப்படவில்லை என்று சொல்லி உளத்திரிப்படையச் செய்வது எளிது. மிக அடித்தளத்தில் உள்ளவர்களிடம் அவர்கள் வெளியே தெரிவதில்லை என்னும் உளக்குறை இருப்பதனால் அவர்களை வெல்வதும் எளிது என்றார் நாரதர். நடுவிலிருப்பவர்களை திரிபடையச் செய்வது கடினம். அவர்களுக்கு மேலே வாய்ப்புகள் நிறைந்துள்ளன. கீழே அச்சுறுத்தும் வீழ்ச்சிகளும் தென்படுகின்றன. ஆகவே நிலைவிட்டு ஓர் அடியும் எடுத்து வைக்க அஞ்சுவார்கள் என நாரதர் தொடர்ந்தார். ஆனால் எவராயினும் அவர்களுக்கு எதிரியென ஒருவன் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அவர்கள் இழந்ததை எல்லாம் பெறும் ஒருவன். அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களில் முந்திச் செல்பவன். அவர்களுக்கு என்றும் தடைக்கல்லாகி நிற்பவன். அவ்வெதிரி திரிப்புக்குரியவனுக்கு மிகவும் கீழிருப்பவனாக இருக்கலாகாது. அவனை அவர்கள் திறனற்றவன் என்று உள்ளூர எண்ணுவர். மிக மேலே இருப்பவனாகவும் எண்ணக்கூடாது. மேலிருப்பவர்களை அவர்கள் உள்ளூர அஞ்சுவர். அவனுக்கு நிகரானவனாக அவன் எண்ணுபவனாகவே எதிரி இருக்க வேண்டும். அத்தகைய ஒருவன் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருப்பான். அவன் மேல் நம் இலக்குக்குரியவன் கொள்ளும் உள்ளுரை அச்சத்தை நாம் தொட்டறிய வேண்டும். தூண்டி வளர்க்க வேண்டும். அரசே, 5 வகையினர் எளிதில் திரிபடையக்கூடியவர். அச்சம் கொண்டவன் திரிபடைவான். அவன் அஞ்சுவதை எளிதில் பெரிதாக்கிக் காட்டலாம். விழைவு கொண்டவன் திரிபடைவான். அவனுக்கு நாம் வாக்குறுதிகளை அளிக்கலாம். அன்பு கொண்டவர் திரிபடைவர். அவர்கள் அன்பு கொண்டுள்ளவற்றின் பொருட்டு பணிவார்கள். ஆணவம் கொண்டவர்கள் திரிபடைவார்கள். அவர்களின் ஆணவத்தை புண்படச் செய்யலாம். அரசே, வீணே இருப்பவனைப் போல திரிபடையச் செய்ய எளிதானவன் எவனுமில்லை. அவனை மூச்சுக்காற்றால் ஊதிப் பறக்க விடலாம். மகாவீரியத்தைத் தாங்கி நின்றிருந்தவை 4 ஆமைகள். அவை ஆழுலகத்தின் அன்னையின் கைநகங்களிலிருந்து உருவானவை. கிழக்கே மஞ்சள் நிறம் கொண்ட கனகன், மேற்கே சிவப்பு நிறம் கொண்ட சோனன், தெற்கே நீல நிறமான சியாமன், வடக்கே பச்சை வண்ணம் கொண்ட ஹரிதன். அவை ஒன்றையொன்று நோக்க முடியாத கோணத்தில் திரும்பி நின்று ஆழ்தியிலில் இருந்தன. ஒவ்வொன்றும் அந்நகரை அது மட்டுமே தாங்குவதாக எண்ணியிருந்தது. அவ்வெண்ணம் அவற்றுக்குள் செரிக்காத ஊனுணவென கிடந்தது. அதன் சுமையால் அவை இனிய புன்னகையுடன் கண் சொக்கி அமைந்திருந்தன. அப்பால் நின்று அவற்றை நோக்கியதுமே அவற்றின் உள்ள கிடக்கையை அரசன் புரிந்து கொண்டான். சிற்றறிவு கொண்டவர்கள் அருகருகே இருந்தால் ஒற்றை எண்ணத்தையே கொண்டிருப்பர். அவர்கள் சிற்றறிவு கொண்டவர்கள் என்பதனால் மாறாமலிருப்பர். மாறாமலிருப்பவற்றுக்கு இருக்கும் உறுதியினால் அவர்கள் மேல் பெருஞ்சுமைகள் ஏற்றப்பட்டிருக்கும். சிற்றறிவு கொண்டவர்கள் அனைத்தையும் தாங்கி அடித்தளமாவது என்பது பெரும்பிழை. மேலும் செல்லும் அறிவு கொண்டவர்கள் அனைத்தையும் தாங்கி அடித்தளமாக அமைந்து அறியப்படாமலிருக்க ஒப்பமாட்டார்கள். மானுடரின் இக்கட்டுகளை எண்ணி நகைத்தபடி இந்திரன் ஒரு பொற்சரடன ஒளிவிடும் நாகமென மாறி நெளிந்து அந்த ஆமைகளின் அருகே சென்றான். தெற்கை ஆளும் திசையாமையாகிய நீலனின் கழுத்தில் சுற்றிக் கொண்டான். மகாபலரே, பேரிடை சுமப்பவரே, அழியாதவரே, வாழ்க! உங்களை நம்பி இப்புவியின் பெருநகர் ஒன்று அமைந்துள்ளது. எண்ண எண்ண பெருமை கொள்ள வேண்டியது இது என்றது நாகம். என் பெயர் சுவர்ணை.
பொன்னொழியுடன் நான் பிறந்தபோது என்னை சிறு ஆரம் போலிருக்கிறாள் என்றனர் என் குலத்து மூத்தோர். இவள் எந்த கழுத்திற்கு அணி என்று வியந்தனர். என் ஊழ்நெறி நோக்கிய நிமித்திகர் நான் இப்புவியிலேயே பேராற்றல் கொண்ட ஒருவரின் அணிகலன் ஆகும் பொருட்டு பிறந்தவள் என்றனர். என்னைச் சூடுபவரை தெய்வங்கள் தங்களுக்கு நிகரென ஏற்கும். ஆற்றல் மிக்கவரை தேடி நான் அலைந்தேன். புவிதாங்கும் ஆமைகள் என் மூதாதையர். வாசுகியும் சேடனும் என் குலமூத்தார். மண்மேல் எழுந்தபோது இந்நகரைக் கண்டேன். இந்நகரின் எடை தாங்கும் உங்களைப் பற்றி அறிந்தேன். உங்கள் நால்வரையும் இங்கு வந்து கண்டேன். நால்வரில் எவர் ஆற்றல் மிக்கவர் என்று அறிந்து உங்களை அணுகினேன். என்னை ஏற்று என் பிறப்புக்கு ஒரு பொருள் தருக என்றது நாகம். ஆம், நீ எனக்கு இனியவள். என் ஆற்றலை அறிவிக்கும் அடையாளமும் கூட என்றது நீலன். மகிழ்ச்சியுடன் நீலனின் முதுகுமேல் வளைந்தேறி நின்று கண்டேன் புவியிலேயே ஆற்றல் மிக்கவரை. நிகரற்றவரின் துணைவி ஆனேன். நானும் நிகரற்றவளானேன் என்றது நாகம். சினத்துடன் திரும்பிய வடக்கு திசையின் ஆமையாகிய ஹரிதன், எவ்வாறு சொல்கிறாய், இவனே நிகரற்றவன் என்று கேட்டது. நாணத்துடன் விழுசரித்து, வடவரே, நால்வரில் நீங்களே செல்வர். இந்நகரின் செல்வம் அனைத்தும் குவிக்கப்பட்ட கருவூலம் குபேர மூலையிலேயே உள்ளது. அதைத் தாங்குபவர் நீங்கள். இவர்கள் அனைவரும் உங்கள் அழிநிழல் கீழ் வாழ்பவர்களே என்றது நாகம். அப்படியென்றால் நான் என்று சீறிக் கேட்டது கீழ்த்திசையின் கனகன். நாணம் கொண்டதென நெளிந்து, நீங்களே நால்வரில் அழகர். புலரிப் பொன்னொழி கொண்டவர் என்றது நாகம். மேற்கு திசையின் சோனன் கால்களை உதைத்து திரும்பி நோக்கி, என்னை நீ அறிய மாட்டாய் என்றது. வேட்கையுடன் மூச்செறிந்து, உங்களை அறியாதோர் எவர்? நீர்நகரின் நீர்நிலைகள் அனைத்துக்கும் தலைவர் அல்லவா என்றது நாகம். நாள்தோறும் பெருகும் நீர்நிலைகளை சுமப்பவன் நான். என்னைவிட எடை தாங்குபவனா இவன் என்றது சோனன். தெற்கு திசையில் மூதாதையர் அமைந்திருக்கிறார்கள். அவர்களே நாள்தோறும் பெருகும் எடை கொண்டவர்கள் என்றது நாகம். பெண்ணே, நீ அறிய மாட்டாய், இந்நகரின் கருவூலம் போல கணம்தோறும் பெருகும் பிரிதொன்றில்லை என்றது ஹரிதன். எவர் சொன்னார்? நான் அறிவேன் இங்கு பெருகும் ஒளியின் எடையை என்றது கனகன். உயிருக்கு நிகரான பிரிதேதுள்ளது என்றது தெற்கின் ஆமை. அவர்களின் சொல்லாடல் பூசலாகியது. ஆமைகள் மாறி மாறி காலால் உதைத்துக் கொண்டன. அவை தலைகளால் முட்டி போரிடத் தொடங்கிய போது நாகம் வழிந்து கீழிறங்கி மறைந்தது. நகர் அதிரத் தொடங்கியதை முதலில் உணர்ந்தவன் முதற்சிற்பியாகிய கர்மகனே. அவனுடைய கணையாழியில் இருந்த சின்னஞ்சிறு நீலமணிக்குள் ஒளி நலுங்குவதை அவன் கண்டான். நகர் நிலையெழுகிறது. கிளம்புக. அனைவரும் கூரை மீதிருந்து அகல்க என்று கூவினான். அவன் வெளியே வந்து அச்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே நகரில் வாழ்ந்த கூண்டுக்கிளிகள் நிலையழிந்து ஒலி எழுப்பலாயின. பசுக்கள் தொடர்ந்து குரல் எழுப்பின. நாய்கள் ஊளையிட்டபடி வெளியே ஓடின. அனைவரும் வெளியேறிவிடும்படி அரைக்கூவி நகரின் பெருமுரசுகள் ஒலிக்கத் தொடங்கின. அவ்வொலி கேட்டு அஞ்சியும் கூவியும் அசுரர்குலம் தெருக்களுக்கு வந்தது. கூரையிலிருந்து தூசுப் பொறுக்குகள் உதிர்ந்தன. மரங்கள் திடுக்கிட்டு சரிவிதிர்த்தன. பின்னர் அடிபீடம் ஆடத் தூண்கள் நடுங்கத் தொடங்கின. வெண்முட்டையோடு போன்ற சுவர்களில் நீர்வரி போல விரிசல்கள் ஓடிக்கொடி பரப்பென கிளைவிட்டு பரவின. கூரைப்பரப்பு பிளந்து வெண்ணிற வானம் தெரிந்தது. பாறை பிளக்கும் ஒலியுடன் காவல் மாடம் ஒன்று உடைந்து சரிந்தது. அந்த அதிர்வில் இரு சிறுமாடங்கள் சரியலாயின. மெல்ல கரைந்து நதிநீரில் விழும் கரைமணல் குவை என அரச மாளிகையின் முகடுகளில் ஒன்று சரிவதைக் கண்டு மக்கள் அஞ்சி கூச்சலிட்டார்கள். அடுக்குகள் வெடித்து கற்கள் சரிய அடிபட்டு புரளும் மலைப்பாம்பு போல கோட்டை புரண்டு விழுந்தது. மெல்ல நிலையெழுந்து காலிடறுவது போல தடுமாறி மண்ணை பேரடையுடன் அரைந்து விழுந்தது முரசுமேடை. உயர்ந்தவை ஒவ்வொன்றாக சரியலாயின. வெளியேறுக, வெளியேறுக என முரசுகள் கூவின. மக்கள் கூவியும் அலறியும் மைந்தரையும் பெற்றோரையும் அள்ளி தோளிலேற்றிக் கொண்டு நீரலை திரளென கோட்டையின் 4 வாயில்களையும் நோக்கி முண்டியடித்தனர்.
அவர்கள் வெளியேறும் பொருட்டு பொறிகளால் இயக்கப்பட்ட பெருவாயில்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் மதகு மீறிய வெள்ளமென வெளியே பீரிட்டனர். அப்போது விட்டில் கூட்டம் மண்ணில் இறங்குவது போல தேவர்கள் விரித்த சிறகுகளும் கைகளில் நாணேற்றப்பட்ட அம்புகளுமாக கோட்டையைச் சூழ்ந்து கொண்டு தாக்கத் தொடங்கினர். அசுரர்கள் கூட்டம் கூட்டமாக இறந்து விழுந்தனர். தங்கள் மக்களே கட்டுப்பாடிழந்து தெருக்களில் நிறைந்தமையால் சேற்றில் சிக்கிக் கொண்ட யானை போலாயினர் நகரின் அசுரப்படையினர். விரைவிலேயே அவர்கள் அனைவரும் கொன்றழிக்கப்பட்டனர். ருத்ரர் நால்வரும் அரண்மனைக்குள் அமைந்த கரவுப்பாதை வழியாக தப்பி மண்ணுக்கு அடியில் அமைந்திருந்த கரளாகம் என்னும் சுரங்க மாளிகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டனர். இந்திரன் அந்நகரை முற்றாக இடித்தழித்தான். அதன் மக்களையும் படைகளையும் அவன் படைக்கலங்கள் கொன்று குவித்தன. அச்சடலங்களை இடிந்திடிந்து விழுந்த நகரின் மாளிகைகளை அடக்கம் செய்தன. மகாவீரியம் ஒரு பெரும் இடுகுழியாக மாறியது. அதன் பெருமாளிகை சரிந்த புழுதி விண்ணில் பெரிய குமிழி என எழுந்தது. அதில் முகில் தொட்டதும் குளிர்ந்து மழை என்றாகியது. அப்புழுதியில் அசுரர்களின் குருதியும் கலந்திருந்தது. சுற்றிலுமிருந்த காடுகள் அனைத்திலும் குருதி மழை பெய்தது. கான்மக்கள் கைநீட்டி மழையைத் தொட்டபோது ஒட்டும்பசை என குருதியில் கை நனையக் கண்டு அஞ்சி குகைகளுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டனர். அந்தணர் வேள்வித்தி மூட்டி அவியளித்து இந்திரனைப் போற்றி வேதம் பெருக்கினர். இடிந்தெழுந்த நகர்மேல் 7 வண்ணத்தில் இந்திரவில் எழுந்து நிற்பதை உயிர் எஞ்சிய சிலரே கண்டனர். அவ்வில்லைக் கண்டு அந்தணர் தங்கள் வேள்விச்சாலைகளிலிருந்து வெளியே ஓடிவந்து கைகூப்பி வாழ்த்து கூவினர். தன் குடியுடன் கரவரையில் ஒளிந்து கொண்டு துவஷ்டா கண்ணீர் விட்டான். நான் படைத்தவை அழிவதைக் கண்டேன். மைந்தர் துயருக்கு 100 மடங்கு பெரிய துயர் இது எனச் சொல்லி ஏங்கினான். அவன் அளித்த அவியை ஏற்க முன்னோர் அனலிலும் புனலிலும் எழவில்லை. கனவுகளில் அவர்களின் முனகலோசைகளை இருளுக்குள் கேட்டான். திடுக்கிட்டு எழுந்தமர்ந்தவனை அவன் துணைவியாகிய சுபகை தேற்றினாள். அனைத்தையும் மறப்போம் என்றாள். மறப்பதற்கு நிறையவே உள்ளன தேவி என்றான் துவஷ்டா. பொன் மாளிகையின் ஒவ்வொரு தூணையும் ஒவ்வொரு சிற்பத்தையும் மறந்தாக வேண்டும். மறக்க முனைகையில் அவை மேலும் ஒளிகொண்டெழுந்து வந்தன. கண்மூடினால் அங்கே சென்று லாவ முடிந்தது. நான் சென்று மீளும் அந்நகர் எங்குள்ளது இளையோனே என்று அவன் தன் தம்பியாகிய ருத்ரனிடம் கேட்டான். அவை உங்களால் பொன்னில் செதுக்கப்படுவதற்கு முந்தைய